தேசிய தலைவருக்கு எடுக்கிறேன், அவருக்கு எடுக்கிறேன். யாருக்கு? ஜாபரான் இருக்கார்ல, அவருக்கு. நிறைய வேலை இருக்குது. அவதாரனுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே வந்து பவதா வந்து போன அந்த திதி வந்து இன்றைக்கி தான் வரும். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கடைசியாக இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவதா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவதாவின் நினைவுக்காக, பவதாவின் அந்த ஒரு ஆண்டு நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல் நீ எதுவும் பேசுகிறேன். நீ படத்தை பற்றி, படத்தில் பாட்டெல்லாம் எழுதியிருக்கில்ல பவதா. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா பேசுனது மாதிரி விஞ்ஞானியுடைய நந்தவனத்துக்குள்ள அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இடத்துல நான் வந்து கார்த்திராஜா சார் கூடயும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும். இவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அந்த அன்புக்குள்ளே ஒரு நிஜம் ஒளிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே
பௌதாவை வந்து ஒரு தேவதை மாதிரி தாங்கிட்டு இருப்பாங்க. அதே மீறி வந்து ராஜா சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போதுமே போல் மனசுக்குள்ளே வச்சுருப்பாரு. ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு அங்கே வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த வார்த்தை தோன்றியது உன் புகழை பாடிடவே
கலந்தது நீ இல்லையா இது நெசமா நெசமில்லையா நிலவுக்கு தெரியலையா கனவிலே நடக்கிறதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா
கொடுத்தேன் எழுதி வைத்தேன் முதல் கவிதை கண்ணில் வளர்த்தேன் கட்டி பிடித்தேன் கருவினை குண்டு மல்லி கொடியை கொள்ளையடிக்காதே தென்றல் வரும் வழியை தென்றலுக்கு மலரின் நீதா எனக்கு மச்சானா எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதில் எஸ்தானா பித்தானா பித்தானா ஓ மேல பித்தானா தப்பானா தப்பானா ஆசைனா ஒப்பானா மஸ்தானா மஸ்தானா நான் தான் உனக்கு மச்சானா எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதில் எஸ்தானா மஸ்தானா 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 சுருமான தாஜா பண்ணா ஹே 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 ரோஜா பொண்ணா மாட்டுது ஏன் என்ன வாட்டுது கண்ணாலே ஏறோ விட்டு ஹீரோ கிட்ட மோந்துது ஏன் நெஞ்சம் வீட்டுது சுத்தாதே சுத்தாதே சிக்கப்பா சுத்தாதே சிக்காதே சிக்காதே சின்னப்பா சிக்காதே மின்வெட்டாமல் வெட்டா கண் விட்டு என்ன மஸ்தானா மஸ்தானா நீதா எனக்கு மச்சானா எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதில் எஸ்தானா பித்தானா பித்தானா ஓ மேல பித்தானா தப்பானா தப்பானா ஆசைதா வப்பானா மஸ்தானா மஸ்தானா நான் தான் உனக்கு மச்சானா எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதில் எஸ்தானா மஸ்தானா 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 Mama papa pisate, mama papa pisate, mama papa pisate, oh mama papa pisate, mamita, mamita, mamita pisate, 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 chum 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 கேட்காத கான பாடல் நானும் கேட்டேன் காட்டுதேன் பட்டி காட்டுதேன் பார்க்காத ஆட்டம் எல்லாம் நானும் பார்த்தேன் நாட்டுல கை கட்டும் வீட்டுல చేస్తానా చేస్తానా లవ్ విన్నా చేస్తానా పాస్తానా పాస్తానా లవ్ ఎగ్జామ్ పాస్తానా நீ தொட்டா எப்போதும் பேசு మస్తానా మస్తానా నాందా ఉనకు మచ్చానా ఎస్తానా ఎస్తానా కేళికి బదిలి ఎస్తానా பித்தானா பித்தானா போகல பித்தானா தப்பானா தப்பானா மசரா ஒப்பானா
அதுக்கு இன்னும் ஆரம்பிக்க வேண்டியதான சந்தோஷமாக நல்ல விஷயம் தானே அப்படின்னா இல்லை ரெடி நான் எல்லாம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா நீ ஆரம்பி. அவளுக்கு பவதாரிணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. அதை நான் 2 நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து இளம் மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து இவங்க முன்னாடி பாடி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கு பவதா சொன்னது ஞாபகம் வந்தது. இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள். அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அளித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள். எங்க குடும்பத்தோட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. சினிமா கட்சி அங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சிய அவளை கொஞ்சிய அண்ணன் நான் சாரி பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ வந்து நாங்கள் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப கொஞ்சம் விளையாடுவா. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டு இருப்பேன். அண்டு என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னது நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு சாரி மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு மயில் போல
மாஸ்டர் அத்தனை விஷயங்களை அவளுக்கு கற்றுக்கணும், சின்ன வயசில் நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கராக கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஒரு ரொம்ப உயிராக இருப்பா. அது இன்னைக்கு நடந்திருக்கு. அவளோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் சிறந்த இசை வீரந்து குறையாது இது போல் இல்லும் எது சொல்தோ பாடினா அவங்க பாடணும். அவங்க வாய்ஸை நாங்கள் கேட்டுறோம். கேளுங்க. இப்போ காற்றில் வருங்க. வாசிங்கப்பா. பாட சொல்கிறோம். 3, 4. கண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது. பாட்டு எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவா, அவன் தான் அவனை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா? அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் இருந்து வருகிறது நீ கண்ணனை அறிவாயா? சிவபெருமான் புறையில வந்து நிலா இருக்குது, அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா? அதே போல காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.